வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எந்த பூத்துல போய் ஓட்டு போடணும், உங்களோட போலிங் ஸ்டேஷன் எதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை பார்த்து அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் கூகுளில் போய் எலக்டோரல் ரோல் சர்ச் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் சர்ச் இன் எலக்டோரல் ரோல் அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதில் 3 ஆப்ஷன் காட்டும்: சர்ச் பை இபிஐசி நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல். இந்த 3ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பூத்தோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சர்ச் பை இபிஐசி நம்பர். இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் உங்களோட இபிஐசி நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இபிஐசி நம்பருங்கிறது உங்களோட ஓட்டர் ஐடியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட பூத் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதில் செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ். இதில் நீங்கள் உங்களோட ஸ்டேட் அப்புறம் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு கீழே உங்களோட நேம், உங்களோட ரிலேட்டிவ்ஸோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி, இது அவ்வளோத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட பூத் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதோட தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா சர்ச் பை மொபைல். இந்த ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட ஸ்டேட் அப்புறம் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு கீழே இருக்க கேப்சாவை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பூத் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்படி இந்த 3 ஆப்ஷன்லயுமே உங்களோட பேர் வரலன்னா நீங்க உங்களோட பிஎல்ஓவை சந்திச்சு அவங்க கிட்ட உங்க தகவல்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.